லாஸ்ட் எபிசோட் அதாவது 48வது எபிசோட்ல நெடுமாறன் அவர்கள் ஐஷுவ அவங்க மாஸ்க் மாட்டி பார்ல பாடுறத நேரடியாவே பார்த்துட்டாங்க. அத ஐஷுவும் பார்த்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, இங்க இந்த வாரத்தோடைய இன்ட்ரோ எபிசோட்லயே திக் திக்ன்னு ஆகுற மாரி ஒரு சீன காட்டுறாங்க. ஏற்கனவே ஐஸ்வர்யாவ மொறச்சு மொறச்சு பார்த்துக்கிட்டு இருந்த பிரியா, ஒரு பெரிய வேலைய பார்த்துட்டு போறாங்க. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு ரூம்குள்ள வராங்க. வந்து யாருக்கோ கால் பண்ணி பேசிட்டு, உடனே அங்க இருக்கிற ஒரு இரும்பு தகரம் போட்ட ஒரு ரூமோட கதவ அடைச்சுட்டு வந்துர்றாங்க. அதாவது லாக் பண்ணிட்டு வந்துர்றாங்க வெளிய இருந்து. உள்ள இருந்து யாரோ கதவ தட்டுற மாரி நம்மளுக்கு சத்தம் கேட்குதுங்க. இவங்க யார உள்ள வச்சு அடைச்சாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஏற்கனவே ஐஸ்வர்யாவ தான் ரொம்ப மொறச்சு மொறச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள வச்சு அடைச்சுட்டாங்களா? இல்ல வேற யாராவது அடைச்சுட்டாங்களா? அப்படிங்கிறது என்னன்னே தெரியலங்க. வாங்க நம்ம எபிசோட் ஃபுல்லா பார்ப்போம். கடைசி எபிசோட்ல தான் இத பத்தின விஷயம் தெரிய போகுது. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் நம்பர் 48ஓட கன்டினியூஷன் பார்க்க போறோம். ஐஷுவ மாஸ்க் போட்டு பாடிட்டு இருக்கிறத பார்த்த நெடுமாறன் பயங்கர கடுப்புல அங்கருந்து வெளியேறாரு. ஐஷு பின்னாடியே போய், "அப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ளீஸ் எனக்கு 1 நிமிஷம் தாங்க, 1 நிமிஷம் தாங்கன்னு" கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவரு பயங்கர கோவமா திட்டி விட்டுர்றாரு. "உங்க அக்கா மாரியே என்னோட ஹோப்ப சுக்குநூறா உடைச்சுட்ட" அப்படின்ட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, "என்னோட ஃபுல் ட்ரீமே வந்து உன்னோட அந்த ஒரு மாஸ்க் பின்னாடி போய் ஒளிச்சு வச்சிருந்திருக்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. அதுக்கப்புறமா, என்ன இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னோட டியர் டாட்டர்ஸ் அப்படிங்கிற மாரிலாம் வந்து சார்காஸ்டிக்கா பேசி ரொம்பவே வந்து கோவப்படுறாரு ஐஷுவ. ஐஷு வந்து, "இல்லப்பா நான் சொல்றது கேளுங்க, கேளுங்க" அப்படின்னு சொன்னதும், பக்கர் ஆஃப் அப்படிங்கிற மாரி ஒரு இங்கிலீஷ் வேர்ட சொல்லி திட்டிட்டு போயிடுறாரு. அதாவது, "என்ன தொந்தரவு பண்ணாத விடு போ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிடுறாரு ரொம்ப கோவத்துல. ஐஷு அங்கவே அழுதுகிட்டு நிக்கிறாங்க, என்ன பண்ணன்னு தெரியாம. அடுத்ததா நம்மளுக்கு அடுத்த நாள் காட்டுறாங்க. நெடுமாறன் அவர்களுடைய ஹெல்த் செக்கப் பண்றதுக்கு நர்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்க செக் பண்ணும்போது பிரஷர் வந்து 245 இந்த மாரி காட்டுது. அது மட்டும் இல்லாம அவர் கைய ஸ்டிப்பா வச்சுக்கிட்டு இருக்காரு. நர்ஸ் வந்து, "சார் கொஞ்சம் லூஸ் விடுங்கங்கும்போது" பயங்கரமா பார்த்து மொறைக்கிறாரு அவங்கள. அப்புறம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், "அதே மருந்த கன்டின்யூ பண்ணுங்க. ஆனா டயட்ல ஏதோ சேஞ்சஸ்" சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்கஹால்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவர் மொறச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த வழியா ஐஷு வராங்க. ஐஷு வந்ததுமே அவர் எந்திச்சு போயிடுறாரு. ஐஷு வந்து, "என்னாச்சு நர்ஸ்?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நான் கடந்த 4 மாசம் வரைக்கும் அவரோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரெக்ட்டா பார்த்துட்டு வந்தாரு. ஆனா, இப்போ வந்து சரியா கவனிக்கிறதில்ல. மருந்தால ஒரு அளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவர நல்லா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம இப்போ ட்ரிங்க்ஸ் வேற பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு" அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ 4 மாசம் அப்படின்னு சொல்றத பார்த்தாக்கா, வெற்றி வந்ததுக்கப்புறம் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா வெற்றி வந்ததுக்கப்புறம் தான் வந்து இவரு அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து குடிச்சுட்டு, வெற்றி வந்து இவருக்கு இணையா வந்து ஒன்னொன்னா பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா? அத சொல்லி புலம்புவாரு. அது மட்டும் இல்லாம ஐஷு வந்து வெற்றிட்ட பேசுறத சொல்லியும் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட புலம்பிட்டு இருப்பாரு, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே. ஸோ அத மீன் பண்ணி நர்ஸ் சொல்ற மாரி இருக்கு. இத கேள்விப்பட்டதும் ஐஷுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. தன்னால தான் அப்பாவோட ஹெல்த் இந்த மாரி ஆகுது அப்டின்ட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. அடுத்ததா நமக்கு வெற்றியுடைய பேண்ட்டே காட்டுறாங்க. அங்க பாண்டியன் கூட நிக்கிறாரு. ஓட்டிட்டு நிக்கிறாரு. "என்னடா?" அப்டின்னு கேட்குறாரு. "கஸ்டமர் ரொம்ப குறையா தான் வந்தாங்க" அப்டின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு ஸ்டைலா ஒரு பையன் வாரான். "கஸ்டமர் வந்துட்டாரு" அப்டின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வந்துட்டு, "என்ன வேணும்?" அப்டின்லாம் கேட்குறாங்க 2 பேரும். பிரெட் ஆம்லேட்டும், ஏபிசி ஜூஸ் அப்டின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு அங்க உட்கார்றான் அந்த பையன். இவங்களும் ரொம்ப அவசர அவசரமா அத ரெடி பண்ணி கொண்டு போய் குடுக்குறாங்க. குடிச்சு பார்த்துட்டு அந்த ஜூஸ குடிச்சோனே ஒரு மாரி ஃபேஸ ஒரு மாரி வைக்கிறான் வேற மாரி. அதாவது கொமட்டி வர்ற மாரி வைக்கிறான். "என்னடா இப்படி பண்றான்?" அப்படின்ட்டு பாண்டியும், வெற்றியும் பார்க்குறாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு குடுப்பான் அப்படின்னு பார்த்தா, டைரக்ட்டா அந்த பேண்ட்ரியோட அந்த கதவ தொறந்துட்டு, சொல்லுங்க அடுத்து என்ன பண்ணணும்?" அப்படிங்கிறான். "டேய் என்னடா?" அப்படின்னு கேட்டா, அதுக்கப்புறம் தான் சொல்றான், "அங்க வேல பார்க்க வந்த அசிஸ்டன்ட்" அப்படின்ட்டு. அதுக்கு பாண்டி, "டேய் அதுக்கு ஏன்டா நீ இவ்ளோ அலப்பற பண்ண?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாம, "ஏன்டா ஜூஸ் குடிக்கும்போது மூஞ்சி எப்படி வச்சிருந்த?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சோசியல் மீடியால ஏபிசி ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலான்னு தான் வாங்குனேன். நீங்க நல்லா தான் போட்டீங்க. ஆனா அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றான். வந்துருச்சு. ஜூஸ குடிக்கும்போது எங்கடா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? ஆன்னு. பார்த்தோனே பயந்துட்டேன்டா. அது சோசியல் மீடியாலாம் போடா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வேலைய பாருன்னு வெற்றி சொல்றாரு. என்ன என் பேரே கேட்கல, அதுக்குள்ள வேலை செய்ய சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீ யாரு என்னங்கிறத உன் பேர் சொல்லக்கூடாது. உன் வேலை தான் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய டயலாக் அடிக்கிறாரு வெற்றி. சரிப்பா அப்படிங்கிற மாரி அவரும் போயிடுறாரு.
இத தொடர்ந்து விக்கி அங்க வராரு பேண்ட்ரிக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க அப்டின்ட்டு சொல்றாரு வெற்றிட்ட. என்ன டீ வேணும்? மசாலா டீயா? ஜிஞ்சர் டீயா? அந்த மாரி கேட்கும்போது, எல்லா டீயுமே ரொம்ப நல்லா போடுறீங்களாமே! கேள்விப்பட்டேன் அப்டின்ட்டு சொல்லிட்டு, ஏதோ புகழ்ற மாரி இருக்கும். ஆனா, கொஞ்ச நேரத்திலேயே வந்து சார்காஸ்டிக்கா பேச ஆரம்பிச்சுருவாரு. என்ன சொல்லுவாருன்னா, "நீ பண்ண வேலைக்கு சரியான வேல தான் இப்போ குடுத்துருக்காங்க உனக்கு. கூடிய சீக்கிரமே டீ மாஸ்டரா வரணும் அப்டின்னு நான் வாழ்த்துறேன்" அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கருந்து கெளம்பிர்றாரு. அவர பத்தி எதுவுமே தெரியாத அந்த அசிஸ்டன்ட் பையன், "என்ன அழகா பேசுறாரு. அவர் நம்பர் மட்டும் தான் நான் வாங்கியிருந்திருப்பேனே" அப்டின்ட்டு சொல்றாரு. "உங்கட்ட நம்பர் இருக்கான்னு?" கேட்கவுடனே வெற்றியும், பாண்டியும் மொறைக்கிறாங்க. "போடா போய் வேலைய பாரு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதோட இந்த சீன் முடியுதுங்க. அடுத்ததா கிச்சன்ல செஃப் நெடுமாறன் அவருடைய ஏதோ ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷ மத்த எல்லாருக்கும் பண்ணி காட்ட விரும்புறாரு போல. எல்லாரும் நிக்கிறாங்க. அவரு பண்ணிட்டுருக்காரு. ஒரு அ நான்வெஜ் டிஷ் ஒண்ணு பண்ண ட்ரை பண்றாரு. அந்த பேன்ல வந்து அந்த கறி துண்ட போடுறாரு. அப்புறம் அது கொஞ்ச நேரத்தில எரிஞ்சிருது. கொண்டு போய் குப்பை தொட்டில போடுறாரு. மறுபடியும் ட்ரை பண்றாரு. இப்படி ஒரு 2, 3 தடவ பண்ணி குப்பை தொட்டில போட்டுட்டே இருக்கிறாரு. அவரோட மூடு சரியில்ல அப்படிங்கிறது அங்க நிக்கிற எல்லாருக்குமே தெரியுது. ஐஷுக்கு ஏன் அவரோட மூடு சரியில்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ பயந்த மாரி நிக்கிறாங்க. இப்படி போய்க்கிட்டே இருக்கு கடைசியா. ஸோ ஒரு வழியா அந்த டிஷ்ஷ முடிச்ச மாரி காட்டுறாங்க. ஆனா அதுக்குள்ள நெறைய வாட்டி குப்பை தொட்டில வந்து அந்த செஞ்சு பார்த்த அந்த ஃபுட்ட வந்து த்ரோ பண்ற மாரி ஆயிருது. இதெல்லாம் முடிஞ்சு ஐஷுவும், வேணியும் வெளிய வராங்க. வேணி ஐஷுட்ட வந்து கேட்குறாங்க, "என்ன ஆச்சு இன்னைக்கு? ஏன் இந்த மாரி பண்றாரு ஷெஃப்?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "கண்டிப்பா இதுக்கு பின்னாடி நீ இருக்க அப்படிங்கிறது தெரியுது" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஐஷு வந்து, "நேத்து அப்பா என்ன பார்ல பார்த்துட்டாரு" அப்படின்ட்டு சொல்றாங்க. "இன்னைக்கு பார்த்த ரியாக்ஷனுக்கு ஆக்ஷன் அதுதான்" அப்படின்ட்டு ஐஷு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, "நேத்துலேருந்து எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாரி இருக்கு" அப்படின்ட்டு சொல்றாங்க. வேணி வந்து, "எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் சொல்லியிருப்பா?" அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. ஐஷு, "யார் சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனா அப்பா இனிமே என்ன மன்னிக்கவே மாட்டாரு" அப்படின்ட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அவருடைய ஹெல்த்தும் வந்து மோசமாயிட்டு போறத பத்தி சொல்றாங்க. நர்ஸ் காலையில சொன்ன விஷயங்கள பத்தியும் சொல்றாங்க. பிபிலாம் ரொம்ப ஷூட் அப் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம, அவரு குடிக்கவும் ஆரம்பிச்சுட்டாரு போல இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. வேணி வந்து, "விடு இதெல்லாம் சரியாயிரும்" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா நமக்கு கேன்டீன காட்டுறாங்க. கேன்டீன்ல ரிசப்ஷன்ல இருக்கிற பிரியா வந்து சாப்பிட உட்காந்துருக்கிறாங்க. கூட வந்து இன்னொரு ஸ்டாஃப்பும் இருக்கிறாங்க. அவங்கட்ட பேசிட்டு இருக்கும்போது, பக்கத்துல மெயின்டனன்ஸ் டீம்ல இருந்து 2 பேரு பேசிட்டு இருக்காங்க. அதாவது 22ஆம் தேதி ரெசார்ட்ல ஃபுல் ஷட் டவுன் ஆகப்போகுது அப்படின்னும், ஏன்னா அதுக்கு காரணம் ஒரு சில சிசிடிவி கேமராஸ் மற்றும் நெறைய அந்த பல்ப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ண மாட்டுக்கு. ஸோ எல்லாத்தையும் மொத்தமாவே வந்து அவங்க மெயின்டனன்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே சரி பண்ண போறாங்க. அதனால எலக்ட்ரிசிட்டி வந்து ஃபுல்லா வந்து ஆஃப் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னும், ஒரு சில முக்கியமான இடங்கள்ல மட்டும் தான் ஜெனரேட்டர் ஓடும் அப்படிங்கிற மாரி அவங்க பேசுறத, பிரியா வந்து ஃபுல்லாவே உன்னிப்பா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ மனசுக்குள்ள பிளான் போடுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. மறுபடியும் கிச்சன காட்டுறாங்க. வேணி ஐஷுட்ட வந்து, "வெற்றி தான் உன்னுடைய அந்த வீடியோவ ஷிபுட்ட காட்டியிருக்காரு" அப்படின்ட்டு சொல்றாங்க. ஷிபுவோட மேனேஜர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதா சொல்றாங்க. இத கேட்டதும் ஐஷு ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. வேணி, "சரி நீ இத பெருசா எடுத்துக்காத, விட்டுரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்ததா பவானி அக்காவோட கடைய காட்டுறாங்க. அங்க திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுருது. அக்கா வந்து அந்த ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாரி ஒண்ணு அட்டாச் பண்ணியிருந்திருக்காங்க. உடனே அத எடுத்து விரிச்சுட்டு எல்லாரும் புடிச்சிட்டு நிக்கிறாங்க. "பரவால்ல அக்கா, நல்ல ஐடியா பண்ணியிருக்கிறியே" அப்படிங்கிற மாரி பாராட்டிட்டு இருக்கும்போது, ஐஷு ஸ்கூட்டர்ல வர்றாங்க. "யாரு இவ்ளோ மழையில வராங்க?" அப்படிங்கிற மாரி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது, பக்கத்துல வரும்போது பார்த்தா ஐஷு. பவானி அக்கா மற்றும் பாண்டி எல்லாருமே, "ஐஷு இங்க வா, உள்ள வா, உள்ள வான்னு" சொல்றாங்க. அந்த ஷீட்டுக்குள்ள வர சொல்றாங்க, மழை ரொம்ப பெய்றதுனால. அவங்க வராம அப்படியே மொறச்சிட்டே நின்ன மாரி அப்படியே நிக்கிறாங்க. ஸோ, வெற்றி அங்கருந்து நடந்து போயி, "ஐஷு வா, உள்ள வா" அப்படிங்கிற மாரி சொல்ல போறாரு. "நீ தான் சிபுட்ட வந்து என்னோட அந்த வீடியோவ குடுத்தியா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவரு ஆமான்னு சொல்றாரு. பலார்ன்னு ஒரு அற விடுறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஷிபு கிட்ட வீடியோவை காமிச்சியா? ஆமாங்க. ஐஷு கோவத்துல, "நான் உன்ட்ட ஹெல்ப் கேட்டேனா? எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பார்க்குற?" அப்படிங்கிற மாரி கத்துறாங்க. வெற்றி வந்து, "சாரிங்க, நான் உங்களுக்கு என்ன நல்லது பண்ணணும்னு நெனச்சாலும் இந்த மாரி முடிஞ்சிருது. நான் வேணுக்குன்னு பண்ணலங்க" அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனாலும் அவங்க வந்து ரொம்ப வந்து கோவத்தோடயும், அழுகையோடையும் ரொம்ப வந்து கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என்னோட ட்ரீம் தான் வந்து உண்மையாகாது. தெரிஞ்சு தானே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு வந்து எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு என் லைஃப்ல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வந்து கத்திர்றாங்க. அதுக்கப்புறம், "தயவு செய்து இனிமே எனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துராத. அதுவும் என் கரியருக்கு ஹெல்ப் பண்றேன்னு வந்துராத" அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு அவங்க ஸ்கூட்டர்ல கிளம்பி போயிடுறாங்க. நடந்ததெல்லாம் பார்த்து பாண்டி, பவானி அக்கா, ரம்யா எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியா நிக்கிறாங்க. ஸோ இதோட எபிசோட் நம்பர் 49 முடியுதுங்க.
அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வெப் சீரிஸோடைய சினிமோட்டோகிராஃபி பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. அந்த ரெயினோட அந்த சீசன் மழை பெய்கிற மாதிரி வந்த அந்த சீன்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக எடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லைட்டிங், அந்த நைட்டுக்கு ஏற்ற அந்த லைட்டிங் இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க மற்ற எல்லோரும் நிற்கிற டிஸ்டன்ஸ், இவங்க 2 நின்று பேசுகிற டிஸ்டன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. ஓகே, நம்ம இப்போ அடுத்த எபிசோடுக்கு போகலாம். எபிசோட் நம்பர் 50. எபிசோடோடைய ஸ்டார்ட்லேயே ஐஷு மியூசிக் டைரக்டர் சிபுவை போய் மீட் பண்ணுறாங்க. அவரு இவங்கள பார்த்தது ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. உங்களோட வாய்ஸ் கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் வந்து ப்ளீஸ் சார், எனக்கு வந்துட்டு இந்த சிங்கிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. யார் கொண்டு வந்து கொடுத்தாங்களோ அதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. எனக்கு வந்து பாட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. உங்களோட வாய்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்காது அப்படின்ட்டு எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. கஷ்டப்பட்டு இந்த சான்ஸ் வாங்குறவங்களுக்கு கூட உங்கள மாதிரி ஒரு வாய்ஸ் அமையாது. Then it's your call. அவங்க வந்து இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அவரே ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. அடுத்ததான் நமக்கு வெற்றியுடைய பேண்ட்ரியை காட்டுறாங்க. அங்கே பாண்டி வந்து எப்படி ஒன்று அப்படி கை நீட்டு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கோவப்பட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வெற்றி வந்து நான் அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டேன் போல அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அங்கே வந்து அந்த அசிஸ்டண்டாக இருக்கிற அந்த பையன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜி வாங்க நம்மளோட வேலையை பார்ப்போம், கஸ்டமர் பார்ப்போம் வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததாக கிச்சனில் ஐஷு நெடுமாறன் அவருடைய ரூமில் போயிட்டு பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி இருக்காதீங்கப்பா ப்ளீஸ், உங்களுடைய ஹெல்த் வேறு டே பை டே ரொம்ப மோசமாயிட்டு போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவர் எதுவுமே பேசாமலே இருக்கிறாரு. அவரோட குனிஞ்சு அவரோட வேலையை பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்புறமா ஐஷு வந்து மறுபடியும் ஒரு தடவை நான் இனிமேல் பாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுடைய அந்த மாஸ்க்கு எடுத்து அவரோட டேபிளில் வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க போனதும் அதை எடுத்து அவர் குப்பை தொட்டியில் போட்டுடுறாரு. ஸோ இதோட இந்த சீன் முடியுது. அடுத்ததாக கேன்டீனில் வேணிக்கு ஐஷு வெற்றியை அரைஞ்ச விஷயம் தெரிஞ்சு ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன வேலை பண்ணி வச்சுருக்கிற, அவனுக்கு ஹெல்ப் பண்ண தானே ட்ரை பண்ணான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் கேட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி ஐஷு சொல்கிறாங்க. ஏன் நான் கூட உனக்கு அதே ஹெல்ப் தானே பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஐஷு வந்துட்டு அவங்களுடைய பாயிண்ட்லேயே வந்து இருக்கிறாங்க. வேணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அடித்தது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு அடித்தா நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கோவத்தை எஞ்சி போயிடுறாங்க. அடுத்ததாக பிரியாவை பார்க்க அவங்களோட தம்பி விக்ரம் வந்து ரெசார்ட்டுக்கு வந்திருக்காரு. என்ன நீ வந்து என்ன வேலைக்கு இங்கே வந்த அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. அவங்க வந்து நான் எதுவுமே மறக்கலை. பிளான சொல்லு. வர 22nd ரெசார்ட்ல மெயின்டெனன்ஸ் டீம் பவர் கட் பண்ண போறாங்க. எந்த சிசிடிவியும் ஒர்க் ஆகாது. வர 22ஆம் தேதி இங்கே மெயின்டெனன்ஸ் நடக்க போகுது. அன்னைக்கு தான் நான் நினச்சபடி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு கேட்குறாரு. இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுற அந்த ஆட்கள் பேசுனது கேட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எதுக்கும் கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்புறமா அவங்க நான் கர்மா மேலே ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஃபேமிலிக்கு ஏதோ நடந்திருக்கு நெடுமாறனால, அதுக்கு அவங்க பழி வாங்குறதுக்காக ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக ரெசார்ட்டில் வெற்றி வந்து அவருடைய அந்த கஸ்டமருடைய சாப்பாடு ஆர்டரை கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆப்போசிட்டில் ஐஷு வராங்க. ஒருத்தர் கிராஸ் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேருமே பேசிக்கல, அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. வெற்றி திரும்பியே பார்க்காம போயிடுறாரு. ஐஷு மட்டும் தான் திரும்பி பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி அடித்ததை நினச்சவங்க வருத்தப்படுறாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியுது. அடுத்ததாக நமக்கு பவானி அக்காவுடைய கடையை காட்டுறாங்க. அங்கே வெற்றி வந்து நடந்தே நினச்சி அப்படியே சோகமாகவே நின்றுட்டுருக்காரு. சரியாக வேலை பார்க்க மாட்டேங்காரு. பவானி அக்கா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஆக்ஷனில் கேட்குறாங்க. ரம்யா வந்து இது கொஞ்சம் கூட சரியில்லை ஐஷு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வருத்தப்படுறாங்க. பாண்டி என்ன சொல்கிறாருன்னா, சரி விட்டு நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்ட்டு பாண்டி சொல்கிறாரு. அடுத்ததாக ஹாஸ்டலில் காட்டுறாங்க. அங்கே அவங்க கூட ஒர்க் பண்ணுற ரூம் சர்வீஸ் பாயில் ஒருத்தருக்கு பர்த்டே. எல்லோரும் அவங்க பர்த்டே கொண்டாடிட்டு இருக்காங்க டெரஸில். அப்போவும் வெற்றி வந்து சோகமாகவே நிற்கிறாரு. அவரை கொஞ்சம் நல்லா சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்மளோட பாண்டி வந்து என்ன சொல்கிறாருன்னா, கேர்ள்ஸ் அடித்ததை பற்றிலாம் நம்ம வருத்தப்பட்டு இருந்தால் அவ்வளோதான், வருத்தப்பட்டே இருக்க வேண்டியதான். என்னால் எத்தனை கேர்ள்ஸ் அடிச்சுக்கலாம் தெரியுமா, புக் போட்டு எழுதுனோம்னா ஒரு நோட் புக்கே வந்து காணாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவரை வந்து சிரிப்பு வர வைக்கிறதுக்காண்டி என்னெல்லாமோ சொல்லி ட்ரை பண்ணுறாரு. அடுத்ததாக அந்த பர்த்டே இருக்கிற அந்த பையன் வந்து வாங்க நம்ம கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸோ அதோட நம்மளுக்கு எபிசோட் நம்பர் 50 முடியுதுங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க
எபிசோட் நம்பர் 51 உடைய ஸ்டார்ட்டிங்லேயே நமக்கு ரம்யாவை காட்டுறாங்க. கிச்சனுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க. ரெசார்ட்டுடைய கிச்சனுக்கு வெளியே. ஜான் வந்து அங்கே உள்ள கிச்சனில் எல்லாரையும் விரட்டி விரட்டி வேலை வாங்கிட்டு இருக்காரு. அப்போவும் தற்செயலாக வெளியே பார்க்கும்போது ரம்யா நிற்கிறத பார்க்குறாரு. வந்து என்னன்னு கேட்கும்போது நெடுமாறன் அவர்கள் வந்து இன்டர்ன்ஷிப்பு கூப்பிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துடுவார், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்ததாக நெடுமாறன் அவர்கள் வராரு. வந்துட்டு அவங்களுடைய ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போய் அந்த இன்டர்ன்ஷிப்பில் அந்த ஃபைலெல்லாம் சைன் பண்ணி கொடுத்துட்டு கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு சந்தேகம், அன்னைக்கு பண்ண டிஷ் நீ தான் பண்ணினியா இல்லை வேற யாரும் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதாவது வெற்றி பண்ணாரா அப்படிங்கிற மீனிங்கில் அவர் கேட்குறாரு. அப்போ இல்லை இல்லை நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு அவர் ரம்யா வந்து சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி நடந்ததெல்லாம் விடு, இப்போ வந்து உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது நெடுமாறனோட கிச்சன், இங்கே ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். காட் இட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இங்கிலீஷில் பயங்கர வெறப்பாக பேசிகிட்டு இருக்காரு. அவங்களும் பயந்து பயந்து சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. போகும்போது அவங்க வந்துட்டு சார் சார்னே பேசிகிட்டே இருப்பாங்க. அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லுவார். என்னன்னு கேட்டால் கால் மீ ஷெஃப் அப்படின்னு சொல்லுவார். அவங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அடுத்ததா பேண்ட்ரியில் வெற்றி மெனுவில் இல்லாத ஒரு டிஷ் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பருத்தி பால். அது பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பாண்டி வராரு. கொஞ்ச நேரத்தில் அசிஸ்டண்ட் எட்வின், அந்த பையன் பேர், அவன் சொல்கிறான் ஷெஃப் வராங்க அப்படின்ட்டு. பாண்டி பின்னால் திரும்பி பார்க்காமலே ஏய் நீ சும்மா சொல்லாத, விளையாட்டு சொல்லாத அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை நிஜமா தான் அப்படின்ட்டு சொன்னோன்னே திரும்பி பார்த்தா நம்ம ரம்யா ஷெஃப் கோட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நானும் ஐஷிதா வந்துட்டாங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நீ இந்த கோட்டில் எங்கே சுற்றிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து எப்படி தான் அந்த கோட்டில் இருக்கிறாங்களோ தெரியல, அவங்க போட்டுட்டு இருக்கவே முடியல அப்படின்ட்டு ரம்யா சொல்லிட்டு இருக்காங்க. வெற்றி என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோட்டுக்காக அவன் வந்து எவ்வளோ வந்து போராடுறான் தெரியுமா, நீ இப்படி சொல்கிற அப்படின்ட்டு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நானும் அதே தான் சொல்கிறேன், இது வந்து போடுறது வந்து ஈஸி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ மாதமாக அங்கே இருப்பான்னு சொல்லி பாண்டி கேட்குறாரு. இருப்பேன் ஒரு கொஞ்சம் மாதம் ஆட்டோன்னே, அப்புறம் ஒரு 3 மாதம் மெடிக்கல் லீவில் போகலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு பாண்டி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி 2 பேரும், பாண்டியும் ரம்யாவும் மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. வெற்றி என்ன சொல்லுவார்னா, கிடைச்ச வாய்ப்பை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த கோட்டை போட்டுட்டு ரொம்ப ஆடாதானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். அவங்களும் வந்து ஓகே அப்படின்னா ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். அந்த பையனும் வந்து கை கொடுக்க வருவான். பாண்டி பிடிச்சி கையை கடிச்சு வச்சுருவார். அது ஒரு ஜோக் நடக்கும். அது முடிஞ்சு போனதுக்கப்புறம் நிறைய அங்கிள்ஸ்லாம் வருவாங்க. பேண்ட்ரியை பார்த்தோன்னே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம வெற்றி என்ன சொல்லுவார்னா, அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் மெனுவில் இல்லாத ஒரு ஐட்டம் இருக்குது, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்பாரு. என்னென்னா பருத்தி பால் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அதெல்லாம் அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வாங்கி குடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. அடுத்ததாக கொஞ்ச நேரத்தில் அங்கே வர்ற பாண்டி, என்ன அவன் பருத்தி பால் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு போல, இங்கே பாரு என்கிட்ட கூட ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வெற்றி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. அடுத்ததாக நமக்கு கிச்சன் காட்டுறாங்க. அங்கே வேணியும் விக்கியும் இப்போ சமாதானம் ஆகிட்டதுனால ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. விக்கி வந்து இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க. சூஷெஃப்ட்ட கேட்போம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஐஷுக்கு நீ பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன்னு தெரிஞ்சால் முதல்ல அவன் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு. விக்கி சொல்கிறாரு, இல்லை இல்லை சூஷெஃப் அந்தளவுக்கு மோசம் கிடையாது அப்படிலாம் வந்து அவங்க முன்னேறி போனதா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டதுனால ரொம்ப முன்ன மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கிற ஐஷு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன வேலை நேரத்தில் பேச்சு, வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சும்மா சொல்கிறாங்க. உடனே அவங்கன்ற ஐயோ டீச்சரம்மா சொல்லிட்டாங்க, நம்ம என்ன அமைதியாக வேலை பார்ப்போம், சரி டீச்சரம்மா அப்படின்ட்டு அந்த விரலை வந்து வாயில் வைக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஆர்டர் எடுக்கிற அந்த கவுண்டரில் ஸ்ரீநிதி வராங்க. அவங்க இவங்க எல்லாரும் ஒரு ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. உடனே வந்து ஸ்ரீநிதியை பார்த்ததும் விக்கி போய் என்ன ஆர்டர் அப்படின்னு கேட்க போகிறாரு. ஆனால் அவங்க இவர்கிட்ட பேச விருப்பம் இல்லாமல் ஒரு மாதிரி தயங்கி தயங்கி பேசுகிறாங்க. கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க வந்து ஷெஃப் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க விக்கியை. விக்கி வந்து என்ன ஷெஃபா, என்ன இது ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஆர்டர் நீங்கள் பண்ணி வைங்க, நான் வேறு யாரையாவது விட்டு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆர்டர் வாங்கிட்டு வர்ற விக்கிட்ட என்ன ஐட்டன்னு வேணி கேட்குறாங்க. அதுக்கு விக்கி அவள் கொஞ்சம் என்னன்னு தெரில வேறு மாதிரி பேசுகிறா அப்படின்ட்டு சொல்கிறாரு. வேணி சொல்கிறாங்க, நம்மலாம் பேசிகிட்டு இருந்தோம்ல, அதை பார்த்து ஒரு மாதிரி ஆயிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஐஷு சொல்கிறாங்க, ஸ்ரீநிதி ரொம்ப பாவம் அப்படின்ட்டு. வேணி சொல்கிறாங்க, ஆமாம் பாவம், எல்லாம் இவனால தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க விக்கியை பார்த்துட்டு. விக்கி என்ன சொல்கிறாருன்னா, நான் சாதாரணமாக தான் பழகினேன், ஆனால் அவளோட இன்டென்ஷன் வேறு மாதிரி இருந்தது, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது நமக்கு கேன்டீனை காட்டுறாங்க. அங்கே பாண்டி வெற்றி வந்து அவங்களுடைய அந்த ரூம் சர்வீஸ் பாய்ஸ் குரூப்போட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது அங்கே
ரம்யா வந்து பாண்டி மற்றும் வெற்றி உட்கார்ந்துருக்கிற அந்த டேபிள்ல வந்து உட்கார்றாங்க. அங்க வர்ற விக்கி வந்து, "என்ன ரம்யா இங்க வந்து உட்கார்ந்துருக்கிற? உன் தகுதி தெரிஞ்சு உட்காரு. அங்க போய் ஷெஃப் டேபிள்ல உட்காரு" அப்படின்ட்டு சொல்றாரு. "ஏன் இங்க இந்த மாரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க ரம்யா. அது மட்டும் இல்லாம, என்ன வந்து ஷெஃப் டேபிள்ல போய் உட்காருன்னு கம்பல் பண்ணா, அப்புறம் நானும் உங்கள இங்க ரூம் சர்வீஸ் டேபிள்ல உட்காருங்கன்னு கம்பல் பண்ணிருவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. பதிலுக்கு பதில் பேசுறாங்க. அது பார்த்ததும் அவர் ஒரு மாரி இன்சல்ட்டா ஃபீல் பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாரு, மூஞ்சி தொங்க போட்டுட்டு. அத பார்த்ததும் பாண்டிக்கும், வெற்றிக்கும் ஒரே சிரிப்பா இருக்கு. பாத்தியா நம்ம ரம்யா வந்து அவனே வந்து ஆஃப் பண்ணிட்டா விக்கியவே அந்த மாரிலாம் சொல்லி அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா கிச்சன்ல இன்டர்ன்ஷிப்க்கு ஜாயின் பண்ணியிருக்கிற ரம்யாக்கு, அங்க இருக்கிற ஷெஃப் கிரேஸ் வந்து குக்கிங் பண்ண சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. ஒரு டிஷ் வந்து அவங்க சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. அது பண்ணி முடிச்சோனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன். நீங்க போய் அந்த வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணுங்க" அப்படின்னு கிரேஸ் சொல்றாங்க. ரம்யா வந்து அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெஜிடபிள்ஸ் எடுக்க வர்றாங்க. அப்போ அங்க வர்ற ஐஷு வந்து, "எப்படி போகுது உனக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் நல்லா தான் போகுது" அப்படின்னு ஒரு மாரி மூஞ்சி குடுக்காம பேசுறாங்க. அ அதுக்கு வந்து ஐஷு கேட்குறாங்க, "நான் கேட்கணும்னு நெனச்சேன். உனக்கு எப்படி இந்த இன்டர்ன்ஷிப் கிடைச்சுச்சு?" அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அவங்க எதுக்குமே வந்து சரியா ஆன்சர் பண்ண மாட்டுக்காங்க. "என்ன ஆயிட்டு உனக்கு?" அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க வந்து வெற்றி அடிச்சது ரொம்ப தப்பு" அப்படின்ட்டு சொல்றாங்க ரம்யா. "உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா?" அப்படின்னு ஐஷு கேட்குறாங்க. "என்னவும் நடந்துக்கட்டும். ஆனா நீங்க அடிச்சது ரொம்ப தப்பு" அப்படின்ட்டு அவங்க அவங்களுடைய பாயிண்ட்லயே நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணி வெற்றி உங்கள அடிச்சிருந்தா சரியா?" அப்படிங்கிற மாரிலாம் வந்து ரொம்பவே வந்து டைரக்ட்டாவே அவங்கட்ட கேட்குறாங்க. ஸோ அ ஐஷு வந்து நான் வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்ட்டு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரம்யா வந்து கேட்கிறதாவே இல்ல. அவங்க பாயிண்ட்ட கிளியரா வந்து சொல்லிட்டு கோவத்துல அங்கருந்து போயிடுறாங்க. ஐஷு வந்து அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிறாங்க, என்னடா அப்படின்ட்டு. அடுத்ததா நைட்டு ரியா வந்து பேண்ட்ரிக்கு வராங்க. ஏன்னா, அவங்க தான் பேண்ட்ரியோட இன்சார்ஜ். அப்போ வெற்றிட்ட கேட்குறாங்க, "எப்படி போச்சு?" அப்படின்ட்டு இன்னைக்கு. வெற்றி, "ரொம்ப நல்லா போச்சு" அப்படின்ட்டு சொல்றாரு. பக்கத்துல இருக்கிற அந்த பருத்தி பால பார்த்துட்டு, "இது என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. அவரு பயங்கர ஹேப்பியா வந்து, "இது வந்து பருத்தி பாலு. ஒரு கஸ்டமர் ஆர்டர் குடுத்துருந்தாரு. எங்க போயிட்டாருன்னு தெரியல. நீங்களும் இத டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு இதான் ரொம்ப சேல்ஸ் ஆயிருக்கு" அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப ஹேப்பியா வந்து அத ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடுக்க போறாரு. ரியாக்கு பயங்கர கடுப்பாயிருது. அவரு அவங்க வந்து, "ஸ்டாப் இட் வெற்றி. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? இது என்ன உன்னோட சீக்ரெட் கிச்சன் நெனச்சியா? யார்ட்ட கேட்டு இதெல்லாம் பண்ணுன?" அப்படின்ட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. "இது நம்ம மெனுல இருக்குறா?" "இல்லல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீ இனாகுரேஷன் அன்னைக்கு இப்படிதான் உன் இஷ்டத்துக்கு ஏதோ பருப்பு வடை, கீரை வடைன்னு ஏதோ போட்டுக்கிட்டு இருந்த. மசாலா டீலாம் போட்டுட்டு இருந்த. நான் எதுவும் சொல்லல. ஆனா, இந்த மாரி கன்டினியூஸா அப்படி பண்ணக்கூடாது" அப்படிங்கிற மாரி அவங்க ரொம்ப கோவப்பட்டு போயிடுறாங்க அங்கருந்து. அத கேட்டதும் வந்து வெற்றி ரொம்ப வருத்தப்படுறாரு. அசிஸ்டன்ட் பையன் என்ன சொல்றான்னா, பாவம் அவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்களே, அதாவது மூட் ஸ்விங் போல அப்படிங்கிற மாரி சொல்றான். ஆனா இவரு வந்து ரொம்ப அப்செட்டா அப்படியே நிக்கிறாரு. அடுத்தது நமக்கு பவானி அக்காவுடைய கடைய காட்டுறாங்க. அங்க வர ரம்யா கிட்ட, "இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு?" அம்மா கேட்குறாங்க. "ரொம்ப நிம்மதியா போச்சு" அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. ஏன்னா, "போட வேண்டியவங்கலாம் நல்லா போட்டுட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வெற்றி என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஐஷுவ வந்து திட்டின விஷயத்த அவங்க சொல்றாங்க. அத கேட்டு வெற்றி ரொம்ப கோவமாறாரு. "உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை?" அந்த மாரிலாம் அவர் சொல்றாரு. "இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது" அப்படின்ட்டு சொல்றாரு. "நீ எந்த வேலைக்கு போயிருக்கிறியோ அத மட்டும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணு" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அது கேட்டதும் வந்து ரம்யாவுக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. வெற்றியுமே வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த மாரி ரம்யா வந்து ஐஷு இப்படி கோவப்பட்டு வந்தத நெனச்சு. ஸோ இதோட நமக்கு எபிசோட் நம்பர் 51 முடியுதுங்க. அடுத்ததா எபிசோட் நம்பர் 52 பார்க்கலாம் வாங்க. அடுத்ததா வெற்றியுடைய அந்த பேண்ட்ரிய நோக்கி ரியா மற்றும் ராஜன் நடந்து வராங்க. ரியா வந்து நேத்து நடந்த விஷயத்த பத்தி ராஜன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வெற்றி வந்து அவரு இஷ்டத்துக்கு இந்த மெனுல பருத்திப்பால் ஆட் பண்ண விஷயம் அத பத்திலாம் சொல்லிட்டு வராங்க. அப்போ அந்த வழியா நேத்து வந்த எல்லா அங்கிள்ஸுமே வந்துட்டு, நேத்து இருந்தது இன்னைக்கு இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி வருத்தப்பட்டுட்டு பேண்ட்ரிலருந்து கிளம்புற மாரி பார்க்குறாங்க. ராஜன் போயிட்டு, "என்ன ஆயிட்டு?" அப்படின்னு வெற்றிட்ட கேட்கும்போது, "அவங்க எல்லாரும் பருத்திப்பால் கேட்டு வந்தாங்க. ஆனா இல்லன்னோன போயிட்டாங்க" அப்படின்ட்டு வெற்றி சொல்றாரு. என்னாச்சு வெற்றி? சார், பருத்தி பால்கான்னு கேட்டாங்க. நான் இல்லன்னு சொன்னேன். அதான் போயிட்டாங்க சார். உடனே இத கேட்டு ரியாவும் ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. ராஜன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, "நம்மளுக்கு வந்து பிசினஸ்ல வந்து எனிமியும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. நம்மளுக்கு எல்லாருமே வந்துட்டு பார்ட்னர்ஸ் மற்றும் கலீக் தான். யார்ட்ட எப்படி வேலை வாங்க முடியுமோ, யாருக்கு என்ன வேலை தெரியுமோ, அத நம்ம அவங்கட்டருந்து வேலை வாங்கணும். அதுதான் முக்கியம்" அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ ரியாவுக்கும் புரிஞ்சிருது. இவங்க வந்து ஏற்கனவே வெற்றி சீக்ரெட் கிச்சன் வச்சு மாட்டுன அந்த விஷயத்தினால ரொம்ப கடுப்பாகி இருக்கிறாங்க. அதான் வெற்றிட்ட வந்து அவரோட ஐடியா கூட பிடிக்காம இவ்வளோ கோவப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. இதுக்கு அடுத்தபடியா 2 அடுத்தடுத்து சாரி சொல்லும் படலம் நடக்குங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்றது நம்ம ரம்யா தான். வேணி வந்து டிஷ் பண்ண சொல்லிக் குடுத்துட்டுருக்காங்க, பாஸ்தா பண்றதுக்கு. அது பண்ணிட்டு இருக்கும்போதே ஐஷு வந்து வேணிய போய் பேஸ்ட்ரி பண்ண சொல்றாங்க. ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
ஐஷு வந்து அது கன்டின்யூ பண்ணுறாங்க. ரம்யாவுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ரம்யா வந்து நேற்று நடந்துக்கிட்டதுக்கு சாரி, நான் அந்த மாதிரிலாம் பேசிக்க கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஐஷு என்ன சொல்கிறாங்க, நீ பாட்டு படப்படன்னு பேசிட்டு போயிட்ட, எனக்கு வந்து உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் அப்படி பேசிக்க கூடாது அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. சரி விடு, அவன் மேலே இருக்க அக்கறையில் என்ன இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சரி நம்ம பிளேட்டிங் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அது பெருசாக எடுத்துக்காமல் பேசுகிறாங்க. அதை பார்த்ததுமே வந்துட்டு ரம்யாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அடுத்ததாக நமக்கு வெற்றியுடைய பேண்ட்ரி காட்டுறாங்க. அங்கே வந்து ரியா வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் வந்துட்டு வெற்றிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க தனியாக. அவரும் வந்து பேண்ட்ரிலேருந்து வெளியே வராரு. அவங்க வந்து நேற்று நடந்துக்கிட்ட விதத்துக்கு முதல்ல சாரி சொல்கிறாங்க. உனக்கு இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் தெரியுமா, நம்மளுடைய அந்த கிராமப்புறம் அந்த வில்லேஜ் மாதிரி டிஷ்ஷஸ்னால் அவர் ஆமான்னு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. அப்போ நீ அதெல்லாம் எனக்கு வந்து செஞ்சு காட்டு, நான் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எதெல்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்குமோ அதெல்லாம் வந்து நம்ம மெனுவில் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னோன்னே அவர் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நம்ம ரம்யா வராங்க. நேராக வந்து உள்ள பேண்ட்ரிக்குள்ளே என்ட்ரு பண்ணுறாங்க. வெற்றி சொல்கிறாரு, இங்கே இதுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏன் வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஐஷுட்ட பேசினேன், அதை பற்றி சொல்ல தான் வந்தேன் அப்படின்னோடனே, என்ன சொன்ன, என்ன பேசுன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இங்கே தான் வந்து எல்லாரும் பார்ப்பாங்களே, எங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு ரம்யா சொல்லுவாங்க. இல்லை நீ சொல்லு என்ன பேசுன அப்படின்ட்டு வெற்றி கேட்குறாரு. உடனே அவங்க வந்துட்டு, நான் அந்த மாதிரி பேசுனதுக்கு சாரி கேட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே அவர் வந்துட்டு, சரி நீ இனிமேல் வந்து நீ கிச்சனில் இந்த மாதிரி நல்லபடியாக நடந்துக்கோ அப்படின்ட்டு சொல்கிறாரு. அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த மாதிரி பண்ண விஷயத்துக்காண்டி உனக்கு இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பண்ணி தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பலாப்பழம் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமான்னு சொன்ன உடனே பலாப்பழம், வெல்லம் அதெல்லாம் போட்டு ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணி கொடுக்குறாரு வெற்றி நம்ம ரம்யாவுக்கு. அடுத்ததாக தாங்க அந்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த விஷயம் நடக்குது. ரம்யா வந்து அப்படியே ரெசார்ட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. எதுக்காப்புல வர்ற நெடுமாறன் வந்து என்ன எங்கே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஷெஃப் ஜானை தேடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அவர் திடீர்னு, வா நான் உனக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட்டில் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே உள்ளே நடந்து போகும்போது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து டீப் ஃப்ரீசர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதில் தான் வந்து எல்லா மீட் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த ரெசார்ட்டில் குக் பண்ணுற அந்த எல்லா மீட்டுமே. நெடுமாறன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே தான் எல்லா மீட்டும் இருக்குது, நீ வந்து என்ன பண்ணு, இங்கே இந்த இன்வென்ட்ரியில் இருக்கிற எல்லா மீட்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதெல்லாம் ஸ்டாக்கில் இருக்கா இல்லையான்னு பாரு, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதை நோட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து பிரியா வந்து அங்கே ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க இவங்க 2 பேரையும். உடனே அவங்க வந்து ஃபோன் பண்ணி, நான் இப்போ நெடுமாறனை முன்னாடி தான் நிற்கிறான், அவங்க வந்து இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் அந்த ஏரியாவில் நிற்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், ஆமாம் நான் அதுதான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க திரும்புகிற மாதிரி தெரியுது நெடுமாறன். உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, கொஞ்சம் சைடில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க கொஞ்ச நேரம். ஒரு 2-3 செகண்ட்ஸ் அந்த பில்லருக்கு பின்னாடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நெடுமாறன் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிட்டல, அது மாதிரி பண்ணணும்னு அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அது டீப் ஃப்ரீசருங்கிறதுனால ரம்யா வந்து உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. நெடுமாறன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மறுபடியும் வெளியே வந்து பார்க்குற பிரியாவுக்கு இப்போ உள்ளே இருந்து நெடுமாறன் இருக்கிறதா நடிச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. நெடுமாறன் இருக்கிற ஒரு ரிவெஞ்சில் வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நேராக போய் அந்த கதவை வெளியேருந்து லாக் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் தெரியுது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இவங்க பண்ணுறாங்கன்ட்டு. ஆனாலுமே வந்து பண்ணுறது ரொம்ப தப்பு தான், ஒருத்தரை உள்ளே போட்டு இந்த மாதிரி அடைக்கிறது. அது நெடுமாறன் நினச்சிட்டு இப்போ ரம்யா உள்ளே போட்டு இவங்க அடைச்சிட்டாங்க. வெளியே லாக் பண்ண விஷயம் தெரியாமல் நம்ம ரம்யா எல்லா அந்த மீட்டையும் அந்த ஸ்டாக்கெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்து கதவை திறக்க வர்றாங்க. அங்கே கதவை திறக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க வெறும் சாத்தி தான் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து கதவை டைட்டாக அடைச்சிருக்கு. கதவை திறங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி அவங்களுக்கு அழுகையே வந்துடுது. அடுத்தபடியாக நமக்கு வெற்றியை காட்டுறாங்க. வெற்றி வந்து ரியா வந்து சொன்னாங்க இல்லையா, அந்த வில்லேஜ் டிஷ் எல்லாம் பண்ணி காட்டு, நான் வந்துட்டு அதுலேருந்து செலக்ட் பண்ணி மெனுவில் போடுறேன்னு. ஸோ அவரு அந்த டிஷ்ஷஸ் பண்ணி காட்டிகிட்டு இருக்காரு. அவங்க வந்து அதை டேஸ்ட் பண்ணுறாங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு 2 டிஷ்ஷு ஓகே தான், இன்னொரு 2 டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கு, இதை மெனுவில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் பையன் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது, எதுக்கு இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். 2 மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறான். ஆனால் வெற்றி வந்து பரவாயில்ல, இது 2 ஆட் பண்ணது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அடுத்ததாக நமக்கு டைரெக்டாக பவானிக்கு கடையை காட்டுறாங்க. வெற்றி அங்கே நின்றதுனால ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் ரம்யாக்குன்னு பார்த்தாக்கா, அவர் டைரெக்டாக அங்கே பவானிக்கு கடையில் வந்து நிற்கிறாரு. ரம்யா வந்து எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுலேருந்து புரியுதுங்க. அக்கா வந்து ரம்யாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க, கால் போக மாட்டுக்கு, ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க. தாண்டிட்டே வெற்றிட்டேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க, கால் போக மாட்டுக்கு அப்படின்ட்டு. அடுத்ததாக நமக்கு இங்கே
ரம்யாவ காட்டுறாங்க. பாவம் அவங்களோட நிலைமையே பயங்கர மோசமா ஆகிக்கிட்டே போகுது. ஏன்னா, அது வந்து டீப் ஃப்ரீசர் அப்படிங்கிறதுனால, இவங்களுக்கு வந்து அந்த குளிர் தாங்க முடியாம, முகம்லாம் ஒரு மாரி ரெட் ஆக ஆரம்பிச்சுது. ஸ்கின் எல்லாம் வந்து ஒரு மாரி டேர் ஆகுற மாரி சிச்சுவேஷன்ல இருக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற அந்த மீட் எல்லாம் ரேப் பண்ணி வைக்கிற அந்த டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் எடுத்து அவங்க ஃபுல் உடம்புலயே ரேப் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாரி ஒரு சீன் வந்து நம்ம ஒரு படத்துல கூட வந்திருக்குது. ஸோ, இப்போ ரம்யாவ வந்து எப்படி காப்பாத்த போறாங்கன்னே தெரியல. பார்க்கறதுக்கே பயங்கர பாவமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, அ இந்த 22nd அன்னைக்கு வந்து மெயின்டனன்ஸ்க்காண்டி எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போறாங்க அப்படின்ட்டு வேற வந்து பிரியா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாலுமே ஒரு சில இடங்கள்ல வந்து ஜெனரேட்டர் ஓடுன்னு சொன்னாங்க. ஸோ டீப் ஃப்ரீசர்ல ஜெனரேட்டர் ஓடுதா? இல்ல தன்னாலயே வந்து ஏதாவது அ பவர் ஆஃப் ஆயி அந்த டீப் ஃப்ரீசர்லேருந்து அவங்க காப்பாற்றப்படுவாங்களா என்ன அப்படிங்கிறத பார்க்கணுங்க. ஆனா ராத்திரி ஃபுல்லா அவங்க அங்க தான் இருக்க போறாங்க அப்படின்னு நினைக்கும்போதே ரொம்பவே வந்து பயங்கரமா இருக்கு. எப்படியாவது ரம்யாவ காப்பாத்திரணும். எக்கச்சக்கமா அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அது பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. அடுத்து வரப்போற அந்த எபிசோட்ஸ்ல நமக்கு தெரிய வரப்போது. ஸோ ஓவராலா வந்து அ நெக்ஸ்ட் எபிசோட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரம்யாவ வந்து எப்படி காப்பாத்தப்படுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? காப்பாத்தப்படுவாங்களா இல்லையா? அப்படிங்கிறதே டவுட்டா தான் இருக்குது. ஸோ உங்க ஒப்பீனியன நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். பாய்.